ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்துட்ருக்கிறது கத்திரிக்காய். நம்ம இன்றைக்கி இந்த யூசஸ் தான் பார்க்க போகிறோம். என்னடா கத்திரிக்காய் எப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. இதுவும் ஒரு வகையான கத்திரிக்காய் தான். ஆனால் பூ நார்மல் கத்திரிக்காய் மாதிரி தான் பூக்கும். இருங்க காமிக்கிறேன். இந்த மாதிரி நார்மல் கத்திரிக்காய் மாதிரி தான் பூக்கும், ஆனால் காய் மட்டும்தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக காய்க்கும். நம்ம இன்றைக்கி கத்திரிக்காயோட யூசஸ் தான் பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் இதயத்துக்கு நல்லது, வெயிட் லாஸ் பண்ணும், டயபிட்டிஸை மேனேஜ் பண்ணும், போன் ஸ்ட்ரென்த்துக்கு நல்லது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது கேன்சர் வரக்கான ரிஸ்க்கை கம்மி பண்ணி கொடுக்கும். இது ஹை ஹெல்த்துக்கு நல்லது. இதில் ஃபைபர் இருக்குது. ப்ளட் ப்ரெஷரை அதிகமாக கம்மியாகவே வச்சுருக்கோம். இதில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. கத்திரிக்காய் நம்ம அதிகமாகவும் சேர்த்துக்கூடியது. இதில் நிறைய சைடு எஃபெக்ட்ஸும் இருக்குது. இது அரிப்பு தன்மை உடையது. ஸ்கின்னை அதிகமாக சாப்பிட்டு அலர்ஜி மாதிரி ஸ்கின் ரெட் கலரில் மாறிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.